இதுவரைக்கும் எந்த பிக் பாஸ் சீசன்லயும் நடக்காததெல்லாம் இந்த சீசன்ல நடக்குது. இது நல்ல விதமா சொல்றேனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காரு தெரியுமா? கேமரா முன்னாடி போய் நின்னுட்டு அஃப்கோர்ஸ் வந்து இவர வந்து பாடி ஷேமிங் பண்றதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் இவரு அத வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பேசுவாரு. இவங்க எந்நேரமும் என்ன பத்தியே புரணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்லாம் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் என்ன பத்தி பேசுறாங்க. அப்புறம் திரும்ப இந்த கொரட்டை விடுற மேட்டர் வாரத்துலேருந்து விடாம கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த கொரட்டை மேட்டர ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம கேமராவே அப்படியே டக்குன்னு திரும்பிரும். என்னடா கேமரா திரும்புதேன்னு சரி இன்னொரு பக்கம் போய் நின்னு திரும்ப பேசுவாரு. மறுபடியும் கேமரா டோட்டலா அந்த வால ஒட்டுன மாதிரி அப்படியே திரும்பிரும். கேமரா கிட்ட வந்து தனியா பேசுற டைம்ல இப்படி திருப்பிக்கிட்டு போனதே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க காண்டாயிருந்தா இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த ராஜா டாஸ்க் போய்கிட்டு இருக்கு தெரியுமா? இத்தனை சீசன்லங்க இவ்வளோ போரிங்கா வந்து போனதே கிடையாது. இந்த சைடு வாட்டர்மெலன் ஸ்டார், அந்த சைடு கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான காம்பினேஷன்ல வந்து ராஜா அப்படிங்கிறத டிசைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க இதை நினைச்சிருந்தா செம ஃபன்னா வந்து கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனா இவங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃபன்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரே சண்டை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க எப்பவுமே ஒருத்தர் கலாய்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்லோவா ஆரம்பிக்கிறாங்க. அது கடைசியில ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு ஒரு மாதிரியா பண்ணி விட்டுறாங்க. ஸோ பிக் பாஸ் செமையா டென்ஷன் ஆகி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு முதல் முறையா உங்களோட சேர்ந்து நானுமே வந்து விளையாட போறேன், ஒரு வாய்ஸா நானும் ஒரு கண்டஸ்டன்டாவே இருந்துடுறேன், ஏன்னா உங்களுக்குலாம் வந்து ஸ்பூன் ஃபீடிங் தேவைப்படுது, ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுது, ஏன் உங்களால் வந்து ஒரு டாஸ்க்கை கொடுத்தா அதை ஒழுங்காக வந்து யோசிச்சு இல்லை ஒரு ஸ்கிரிப்டோ ஏதோ ஒன்று உள்ளே கொண்டு வந்து அழகாக வந்து அதை ஏன் எக்ஸிக்யூட்டே பண்ண தெரில, எல்லாத்துக்குமே கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடக்காத மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரிங்க. அவ்வளோ கோவமாக இருந்தாலும் நம்ம பிக் பாஸ் வந்து ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அழகாக ஒரு ஸ்க்ரீன் பிளேவே வந்து ரெடி பண்ணி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி இதை சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாமே, நான் வந்து உங்களுக்கு கோடு போடலை, ஒரு மேப்பே போட்டு கொடுத்துருக்குறேன், இதுக்கு அப்புறமும் நீங்கள் தொலைஞ்சிட்டீங்க அப்படின்னா நான் நேரில் தான் வந்து நிற்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாருங்க. ஸோ இந்த வாட்டர்மெலன் வெர்சஸ் கானா அப்படின்னு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்ஷராஜ் மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து இந்த சைடு வந்து நடிப்புலேயே காட்டணும், அந்த சைடு அவங்க வந்து ஏதாவது சவுண்ட்ஸ்லேயே வந்து இது பண்ணி அவங்க கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி. அந்த இடத்துல நம்ம சபரி பயங்கரமாக வந்து யோசிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் டென்ஷன் ஆகி இது ஏன் இந்த டாஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா, நம்மளாம் வந்து ஒழுங்காகவே பர்ஃபார்ம் பண்ணலை, எடிட் பண்ணி போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கத்துவார். ஸோ அதையுமே நம்ம பிக் பாஸ் அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லேயே பேசி கலாய்ச்சிருப்பாரு. நீங்கள் ஏன் அவ்வளோ யோசிக்கிறீங்க, இது வந்து ஒரு ஃபன் டாஸ்க்காக எடுத்து உங்களால் பண்ண முடியாதா, நாங்கள் வந்து நீங்கள் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அந்த தம்ஷராஜை நாங்கள் கொடுக்கல, இது ஆல்ரெடி நாங்கள் யோசிச்சு வச்சிருந்தது தான், அடிஷ்னலாக ஒரு ஆக்டிவிட்டி இருக்கட்டுமேனு கொடுத்துருந்தோம், இதுக்கப்புறமா நீங்கள் வந்து எங்கேயாவது ஏதாவது தப்பு செஞ்சீங்க அப்படின்னா நான் அங்கங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிடுவேன், நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டுலாம் உட்காந்துருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு முக்கியமோ இல்லையோ, ஸோ இதை வந்து டோட்டலாக சொதப்புறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்வாரு. நம்ம பிரஜன் அப்போ தான் என்ன பண்ணுவாருன்னா எந்திரிச்சிட்டு அவர் சின்னதாக ஒரு ப்ளே ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவது இந்த ராஜ்யத்துலேருந்து அந்த ராஜ்யத்துக்கு போய் இதெல்லாம் நடந்துச்சு, நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறப்போ நம்ம பிக் பாஸ் நக்கலாக சிரிச்சுட்டு, பிரஜன் நீங்கள் அப்படி ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படிங்கிறதே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது, சுத்தமாக நீங்கள் பண்ண அந்த இது வந்து ரிஜிஸ்டரே ஆகலை, கிளியரான ஸ்க்ரீன் பிளே தேவை, இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்தினதே கிடையாது. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து பார்வதியை வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு பதிலாக போடுறேன், நம்ம விக்கல்ஸ் விக்ரமை வந்து கானா வினோத்துக்கு பதிலாக போடுறேன், ஸோ நான் இதை வந்து டோட்டலாக மாற்றுறேன், நீங்கள் திரும்ப முதல்ல இருந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம பிக் பாஸ் அந்த இடத்துல நம்ம விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா இப்போ வந்து ராஜா மாறிட்டாங்க இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ்ஸு வந்து எப்படியும் விக்ரமுக்கு பத்தாது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸை அனுப்புகிறேன்னு சொல்லுவார். சொன்ன அடுத்த செகண்டு விக்ரம் இது வந்து பாடி ஷேமிங் கிடையாது, நிஜமாலுமே அவர் ட்ரெஸ் உங்களுக்கு பத்தாது இல்லையா, அதை தான் நான் சொன்னேன். ஒரு கமெடியனுக்கான முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்பாரு. ஒரு ஜோக்கை எடுத்துக்க தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லுவார். அதே தான் பிக் பாஸும் ஆமாம் கரெக்டு, லேர்ன் டு டேக் அ ஜோக் அப்படிங்கிற மாதிரி நம்ம விக்ரம்கிட்ட சொல்லிடுவார். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த வீக்கெண்டில் விக்கல்ஸ் விக்ரம் வந்து சைலண்டாக இருக்காரு, சரியாக பேச மாட்டுறாரு, ரொம்ப நல்லவராகவே இருக்காரு அப்படிங்கிறத ரொம்பவே பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா அவர் பண்ண விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஓவர் த லைன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அதுவும் நம்ம பார்வதி கிட்டலாம் போய்ட்டு அவர் வந்து வாண்டடாக பிரச்சனை பண்ண மாதிரி இருந்தது. பிரச்சனை பண்ணது, வாய்ஸை ரைஸ் பண்ணது, அவர் இது பண்ணதில் சில இடத்துல கரெக்டாக இருந்தாலும் அதை தாண்டி ஒரு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று காட்டி மார்க் பண்ணுற மாதிரி, மார்க்குன்னு சொன்னோன்னே எனக்கு போன சீசன் அருண் தான் ஞாபகம் வராரு. இது ரொம்ப நாளைக்கு எனக்கு வந்து அவர் பேர் தான் என் மைண்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மார்க்கிங் அப்படின்னாலே நம்ம அருண் தான். ஸோ வந்து மார்க் பண்ணுற மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு விக்ரம் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாரு, பட் அவருக்கு இருக்கிற இமேஜையும் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுறாரோ அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. அண்ட் நம்ம கானா வினோதும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சாதாரணமாக ஒருத்தர் கலாய்க்கிற மாதிரி ஆரம்பிச்சு அது பார்க்கறதுக்கு வந்து ஏதோ சிரிச்சுக்கிட்டே கலாய்க்கிற மாதிரி இருக்கோ இல்லையா, அவங்க வந்து அவ்வளோ உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது.
இது பத்தாதுன்னு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு தெரியுமா. ஆனால் இவருமே ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத்தை பார்த்துட்டு தீஞ்ச வாயன் கறி சட்டி அப்படி இப்படிங்கிற மாதிரி இவரும் வந்து இவ்வளோ விஷயத்த பேசுகிறாரு. ஆனால் வந்து என்ன பாடி ஷேமிங் பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் இவர் ஏன் ரிட்டர்னில் அதை பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. ஒன்றும் ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சால் இவர் அதை பண்ணாமலாவது இருக்கணும். இப்போ இவரும் பண்ணிட்டார் அப்படின்னா யார் மேலே தான் நம்ம இப்போ கோவப்படுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கு. நீங்கள் அவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இவர் வந்து நேற்று 3 தோசை கேட்டார், பத்தலன்ட்டு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அங்கேயே தோசைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னுவார். உடனே நம்ம வாட்டர்மெலன் வந்து கானா வினோத்தை பார்த்துட்டு இவர் கூட தான் வந்து அந்த சட்டியை கூட விட்டு வைக்காமல் எடுத்து வலிச்சு நக்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு அவர் சொல்லுவார். இதை வச்சு அவங்க பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த இது வந்து ஒரு அளவுக்கு ஃபன்னாக இருந்தது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஃபன்னே வந்து அந்த லைனை கிராஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஒருத்தர் பிடிச்சி தள்ளிக்கிறது, அதுவும் நம்ம வாட்டர்மெலனுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. சிரிக்கிறாரே ஒழிய அவர் ஒரு மாதிரி அவரை வந்து அக்ரெசிவாக பிடிச்சி தள்ளுறது அதெல்லாம் வந்து பார்க்குறப்பவே தெரியுது எந்த அளவுக்கு அவர் வந்து பயங்கரமாக ட்ரிகராக இருக்காரு, வெளியே காட்டாமல் இருக்காரு அப்படிங்கிறது. அண்ட் இதே மாதிரி இந்த அரசபை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம பார்வதியெல்லாம் உள்ளே போகிற டைமு அந்த சைட்லேருந்து கானா வினோத் வந்து இவரை பார்த்து இவர் ட்ரெஸ்ஸு பின்னாடி பட்டன் போடாமல் இருப்பார், ஸோ ஜாக்கெட்டில் பட்டனை போடு அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசி இவர் இந்த சைட்லேருந்து எப்பவும் போல் அதை தீஞ்ச வாயன் கறி சட்டின்னு ஏதோ சொல்லுவார். அதை கேட்டு நம்ம அரோரா வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இவர் உடனே ஏய் நீ உன் வேலையை பாரு, நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்லிடுவார். ஸோ இதை வச்சு அழகான ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போனாங்க. அதாவது வந்து இளவரசியை பார்த்து இவர் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம், இவரை வந்து சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு போகும். ஆனால் அந்த இடத்துல நம்ம திவாகர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னாலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா. அதுக்கப்புறமா கேமரா கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லுவாருங்க. யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்களோட வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது வந்து சுத்தமாக சரியில்லை அப்படின்றது இவர் எத்தனை நாளைக்கு தான் இதை சொல்லிக்கிட்டு இருப்பார், எப்போ தான் இவருக்கு உண்மை புரியும் அப்படிங்கிறதே தெரிலங்க. நான் வந்து ரொம்ப எனக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அதனால தான் இவங்க எல்லாம் வந்து வாண்டடாக என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, என் கூட வந்து பிரச்சனை பண்ணால் தான் அவங்க வெளியே தெரிவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதையே இவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அண்ட் நம்ம கனியவே ஆனால் கோவப்பட வச்சுட்டாருங்க. அதுதான் அங்கே ஹைலைட்டு. செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதையை கெடுத்துருவேன் அப்படின்னு இவர் சொல்லுவார். எங்கே கெடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி வந்து டென்ஷன் ஆகி கத்துனதை வந்து இன்றைக்கி தான் நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம எஃப்ஜே இருக்காரு தெரியுமா, இந்த சாப்பாடு விஷயத்தில் எஃப்ஜே அண்ட் பார்வதிக்குள்ளார ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கும். பார்வதி வந்து அந்த கிரேவியை வந்து கொஞ்சோண்டு இருக்குது, பட் இருந்தாலும் அதை கொண்டு போய் அப்படியே சிங்கில் வச்சுட்டாங்க. ஸோ எஃப்ஜே வந்து அது எப்படி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவங்க கிரேவியை கொண்டு போய் சிங்கில் வைப்பாங்கன்னு ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பார் தெரியுமா. ஓகேங்க, பார்வதி வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டூப்பிடாக யோசிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அளவாக கொடுக்குறோம், இவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டோன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீதி இந்த கிரேவியை ஒன்று ஃப்ரிட்ஜிலேயாவது வச்சிருக்கணும், அதை கொண்டு போய் இவங்க நேராக சிங்கில் வச்சது ஒரு பெரிய தப்பு தான். அது எஃப்ஜே டென்ஷன் ஆனார், கேட்டார். அது வரைக்கும் ஓகே, ஃபுட்டை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், அதை கொண்டு போய் என் சிங்கில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் தட்டில் இருந்த சாப்பாடை எனக்கு சாப்பாடு வேணான்னு கொண்டு போய் அப்படியே குப்பை தொட்டியில் கொட்டுவார். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகி இவரே கொண்டு போய் திரும்ப ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டஸ்டன்ட் மேலேயும் ஒரு தனியாக ஓகே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணவே மாட்டேங்குது. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் 2 பேருமே 2 சைடுமே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை நம்ம விக்ரம் ஒரு வாட்டி அழகாக சொல்லியிருப்பாரு. ஒருத்தர் வந்து அரைகிறாங்க அப்படின்னா இன்னொருத்தங்க அருவாள் எடுத்து வெட்டிடுறாங்க. ஸோ 2 பேர் சைட்லேயுமே தப்பு இருக்குது. என்னென்னா ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, அதை இன்னொருத்தர் கேட்குறப்ப அதை விட ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு எந்த கண்டஸ்டண்ட்டுக்கு இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணுறது, யார் இதில் டைட்டில் வின்னராக வரணும் அப்படிங்கிறத யோசிக்க கூட முடியல. பட் நம்ம பார்வதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன தான் நிறைய இரிட்டேட் பண்ணாலும் ஷோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டென்ட் அப்படிங்கிறத அள்ளி கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க இருக்கிறனால கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வினோத் அண்ட் வாட்டர்மெலன் காம்போ சம்டைம்ஸ் நல்லாயிருக்கு, சம்டைம்ஸ் வந்து சுத்தமாக பார்க்கவே முடியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ராலாம் வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க தெரியுமா, அது வந்து செம மாசாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. வைல்ட் கார்டு வந்ததுக்கப்புறமாவது இது ஒரு மாதிரி டேக் ஆஃப் ஆகும்னு பார்த்தா அதுக்கப்புறமும் ஏறிச்சு, அப்புறம் அப்படியே திரும்ப இறங்கின மாதிரி தான் இருக்குது. எப்போ இந்த சீசன் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக டேக் ஆஃப் ஆகி போகும் அப்படிங்கிறது தெரில. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீசன் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட் இவங்க டைட்டில் வின்னராக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, இல்லை இருக்கிற யாருமே ஒரு டைட்டில் வின்னருக்கான தகுதியே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.